புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி ஒருவர் எலுமிச்சை வாசனையுடன் அதிக காரம் கொண்ட மிளகு இனத்தை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். அவரின் கண்டுபிடிப்பை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகமயமாக்கப்படும் வேளாண்மை, உயர்ந்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையில் வேளாண்மையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதிக மகசூல் தரும் பல பயிர் வகைகளை உருவாக்கி வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் விஞ்ஞானிகள். அந்த வகையில் எலுமிச்சை வாசனையுடன் அதிக காரம் கொண்ட மிளகு இனத்தை கண்டறிந்து அசத்தியுள்ளார் விஞ்ஞானி ஒருவர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் வெங்கடபதி. விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட இவர் வேளாண் ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கியுள்ளார். இதற்காக இந்திய அரசு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. இவரது மகள்தான் MBA பட்டதாரியான ஸ்ரீலட்சுமி. தந்தையைப் போலவே இவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் ஏற்பட இவரும் தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். அவரது ஆராய்ச்சிகள் ஆரஞ்சு, சாக்லேட் நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா, அதிக இனிப்பு சுவை கொண்ட 2 அத்திரக செடிகளை உருவாக்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தியுள்ளார் ஸ்ரீலட்சுமி. இதன் விளைவாக எலுமிச்சை நறுமணத்துடன் அதிக காரம் கொண்ட புதிதான மிளகு வகையை உருவாக்கி அசத்தியுள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மிளகு அறிமுக நிகழ்ச்சிகள் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வெளியிட அதனை புதுச்சேரி வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் பெற்றுக் கொண்டார். இது குறித்து இளம் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி வெங்கடபதி நமது செய்தியாளரிடம் கூறும்போது, விவசாயத்தில் புதிய தொழில்முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசையாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே தான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு வகையை கண்டுபிடித்திருப்பதாகவும் அதேபோன்று 15 அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்திருப்பதாகவும் இதனுடைய காய்கள் மற்றும் இலைகளின் வாசனைகள் எலுமிச்சை நறுமணத்துடன் இருப்பதாகவும் இதன் காரம் சாதாரண மிளகு இனத்தை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். இது ஒரு புதிய ஒரு சடுதி மாற்றம், இயற்கை மூலம் ஏற்பட்ட ஒரு சடுதி மாற்றம், முழுக்க முழுக்க சூரிய ஒளி மூலமா ஏற்பட்ட ஒரு சடுதி மாற்றம். அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கு அப்புறம் அது மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மாதிரி இயற்கை மூலியமா நம்மளுக்கு சூரிய ஒளி மூலமா கிடைக்கிற மிளகுலாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. கடைசி வரைக்கும் அதோட பிளேவர் அதுல நிலைத்து நிற்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த லெமன் பிளேவர் மிளகை தான் நம்ம விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த போறோம். கூடிய விரைவில் இதை ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்க ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா சன்லைட் படாம இருக்கிறதுக்கும் அதுக்குள்ள ரெட் லைட் போட்டிருப்போம். எதுக்குன்னா அதோட பிளான்ட்டோட குரோத்துக்கும் அதோட அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்காகவும் அதுக்குள்ள ரெட் லைட் போட்டு அதை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றது மூலயமா விவசாயிகளுக்கு அவங்களோட விவசாயத்துல அதிக பொருளாதாரம் கிடைக்கும். இவரின் இந்த கண்டுபிடிப்பு பாராட்டத்தக்கது. இதே போல தற்போது இருக்கும் நிலையற்ற காலநிலை மாற்றத்தை தாங்கி அதிக மகசூல் தரும் வகையிலான பயிர் வகைகளை கண்டுபிடித்து விவசாய பெருமக்களுக்கு உதவ சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.